ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாமும் ஸ்ரீமத் பாகவதத்தின் நாள் 9ல நாம இருக்கோம். நாம நேத்தைக்கு என்ன சரித்திரம் பார்த்தோம் அப்படின்னா, பர்ஷித் மகாராஜன் வந்து அஸ்தினாபுரத்தின் ராஜாவாகினார் அப்படின்றத பார்த்தோம். சிறப்பான ஆட்சியவும் செய்தார். ஒரு நாள் அவர் ஊருக்குள்ள வீதி வலம் வர்றப்போ, ஒரு மனிதன் வந்து ஒரு பசுவையும், ஒரு எருதையும் அடிப்பத பார்த்தாரு அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்ல. அந்த மனிதன் வந்து ஒரு வாளால அந்த எருதினுடைய ஒவ்வொரு காலா வெட்டி 3 கால்கள வெட்டிட்டு, கடைசி கால வெட்டுறப்ப தான் இவர் ஓடி வந்து தடுத்தாரு அப்படின்றது வரைக்கும் நாம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்ப இந்த பசு யாரு? இந்த எருது யாரு? இந்த மனிதன் யாரு? ஏன் இந்த மனிதன் இந்த மாதிரியான வினோதமான செயல்கள்ல ஈடுபடுறான்? அப்படின்றத தான் நாம இன்னைக்கு பார்க்கணும். வாங்க இன்னைக்குரிய கதைய நாம ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பசுவும், எருதும் பேசிக்கிட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது இந்த ராஜாவுக்கும் கேட்டது இல்லைங்களா? என்ன பேசுச்சு அப்படின்னா, இந்த பசு வந்து அழுதுட்டு இருந்ததாம். இந்த எருது வந்து அத சமாதானப்படுத்திட்டு இருந்ததாம். "நீ ஒண்ணும் கவலைப்படாத. பகவான் உன்ன ரட்சிப்பாரு" அப்படின்னு வந்து சொல்லுச்சாம். எது இது? பசுமாடு அழுகுது, எருது வந்து அத சமாதானப்படுத்துதே! அப்ப யார் இந்த பசுவா இருக்கும்? அப்படின்னு பார்த்தா இந்த பசு தான் வந்து பூமி மாதாவாம். இந்த எருது தான் வந்து தர்ம தேவதையாம். ஸோ தர்ம தேவதையினுடைய தர்மத்தின் கால்கள் வந்து வெட்டப்படுது. அதனால தான் வந்துட்டு பூமி வந்து அழ ஆரம்பித்தாளாம். ஏன் தர்ம தேவன வெட்டுனா பூமி எதுக்கு அழணும்? அப்படின்னு கேள்வி வரும் இல்லைங்களா? ஏன்னா இந்த பூமியில வந்து தர்ம செயல்கள் வந்து வாழ்வாங்கு இருந்தா தான் பூமியும் வந்து செழிக்க வாழ முடியுமாம். தர்மத்தினுடைய கால் வெட்டப்படுதுன்னா, அதர்மம் வந்து அங்க ஓங்குது. ஸோ அப்போ நல்ல செயல்கள் எதுவுமே நடக்காம, தீய செயல்களா நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாரி தீய மனிதர்களும், தீய செயல்களும் அதிக அளவுல இருக்கிறப்போ, பூமியினுடைய பாரமானது அதிகமாகும். அதனால தான் வந்து இந்த பூமி வந்து அழுதுட்டு இருந்தாளாம். ஸோ அப்போ இங்க வந்து தர்மத்தினுடைய கால்கள வந்து இந்த மனிதன் வந்து வெட்டினான்னு பார்த்தோம் இல்லைங்களா? அவன் வெட்டினது நிஜமான வாள் இல்லங்க. அது காலும் வந்து நிஜமான கால் இல்லங்க. ஏன்னா, அந்த எருது வந்து தர்மதேவதன்னு சொல்லியாச்சு. அப்ப அதோட கால் என்னவா இருக்கும்? அப்படின்னு பார்த்தா, அதுக்கு 4 கால் தர்மதேவனுக்கு. முதல் கால் பேரு தபஸ், 2வது சௌச்சம், 3வது கருணை, 4வது சத்தியம். இந்த 4ம் தான் தர்மதேவனுடைய கால்களாம். என்னங்க இது வார்த்தையே கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கே! அப்படின்னு தோணுதுங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. தபஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம செய்யக்கூடிய தவம். நாம இந்த நாள்ல தவம் எல்லாம் செய்ய முடியாது. நாம பகவத் பக்தியில ஈடுபடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பக்தியில ஈடுபடுறது தான் வந்து புலன்களை எல்லாம் அடக்கி, இறைவனிடத்திலே மனதை செலுத்துவது தான் வந்து தபஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சௌச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தூய்மை. நம்ம உடல் தூய்மை, நம்மளுடைய மன தூய்மை, நம் வாழும் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் தூய்மையா இருக்கிறதுக்கு பேரு தான் வந்து சௌச்சம் அப்படின்றது. அடுத்தது வந்து கருணை. கருணை அப்படின்னா என்னன்னா, தயை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது பிற உயிர்களிடத்துல நாம அன்பு செலுத்துறத தான் வந்துட்டு தயைனும், கருணைனும் சொல்றாங்க. 4வது சத்தியம். சத்தியம்னா உண்மை பேசுதல் இல்லையா? எப்பயுமே வந்து நேர்மையாகவும், உண்மையாகவும் ஆ தர்மத்தின் வழி பிறழாமல் இருக்கிறது தான் வந்து சத்தியம் அப்படின்றது. ஸோ இந்த 4 கால்கள் தான் வந்து தர்மதேவனின் கால்களாம். பொதுவா வந்து இந்த விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது தான். யுகங்கள் வந்து 4 யுகங்கள் வந்து இருக்குது. சதுர்யுகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? முதல்ல வந்து கிருதயுகம், 2வது வந்து திரேதாயுகம், 3வது வந்து துவாபர யுகம், 4வது தான் வந்து கலியுகம் இல்லைங்களா? இந்த கிருதயுகத்துல இந்த தர்மதேவனுடைய 4 கால்களுமே ரொம்ப ஆரோக்கியமா வந்து இருக்கும். அதுக்கடுத்து ஒவ்வொரு யுகமா வர வர ஒவ்வொன்னா குறைஞ்சுகிட்டே வந்து கலியுகம் வர்றப்போ அந்த தர்மதேவன் ஒத்த கால்ல நிக்கிற மாரி இருக்கு. அந்த காலையும் ஒடிக்கிறதுக்கு இவன் தயாராயிட்டான். இல்லையா? ஸோ அப்போ இதுதான் தர்மதேவனுடைய கால்கள். சரி, இது கால்கள்னு சொல்லியாச்சுன்னா, நிஜமான கத்தி வச்சு வெட்ட முடியாதே! அப்புறம் எப்படிதான் இந்த மனிதன் வந்து அத வெட்டினான் அப்படின்னு பார்த்தா, தபஸ் அப்படின்றத கர்வம் அப்படின்ற வாளால வெட்டினானாம். தபஸ்னா நாம பண்ற பக்தி இல்லைங்களா? அந்த பக்திய அழிக்கிறது எப்படி அப்படின்னா, கர்வம் வந்து தான் அழிஞ்சு போயிடுமாம். ஏன்னா, எவ்வளவோ பெரிய பெரிய முனிவர்கள், யாரா இருந்தாலும் சரி, அவ்ளோ தூரம் பக்தியில ஈடுபட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல தவறிருவாங்க இல்லைங்களா? அதுக்கு முக்கிய காரணம் வந்து கர்வம் தானாம். ஸோ அப்போ இந்த மனிதன் வந்துட்டு என்ன பண்றான்? அந்த தபஸ், அந்த பக்திய வந்துட்டு கர்வம் அப்படின்ற வாள வச்சு வெட்டினானாம் முதல்ல வந்துட்டு. 2வது வந்து என்ன அப்படின்னா, ஆம்
சௌச்சம் அப்படின்னு இருக்குதா, அந்த சௌச்சத்த வந்து அதாவது தூய்மை இருக்குதுங்களா, அந்த தூய்மைய வந்து எப்படி இவன் வந்து வெட்டினான் அப்படின்னா, ஆ சிற்றின்ப ஆசைகள் அதாவது நம்ம புலன்கள் இருக்குது இல்லையா? கண்ணு, காது, ம் மூக்கு, நாக்கு இதால ருசிக்கிறது. இந்த மாதிரியான புலன்கள் மேல புலன்களால அனுபவிக்கப்படும் பொருள்கள் மேல ஆசைய உண்டாக்கி, நம்மளுடைய தூய்மைய வந்து அவன் வந்து கெடுத்துருவானாம். என்ன அப்டின்னா, நாம ஒரு ஒழுக்கமா ஒரு காரியத்த கரெக்ட்டா தான் செஞ்சுட்டுருப்போம். ஆனா, இந்த புலன்களுடைய ஈடுபாட்டுனால நாம அதுலருந்து டைவர்ட் ஆகி போற மாரி இருக்கா, அப்ப நம்மளுடைய தூய்மை வந்து அந்த இடத்துல என்ன செய்யுது? கெட்டு போயிடுற மாரி ஆகுது. ஸோ, அப்ப தூய்மைய வந்துட்டு சிற்றின்ப ஆசைகள் மூலமா வந்து அவன் வந்து வெட்டினானாம். அடுத்து வந்து கருணை. அதாவது கருணைனா, இரக்க குணம் கொள்ளுதல் இல்லையா? அந்த இரக்க குணத்த எத வச்சு வெட்டினான் அப்படின்னு பார்த்தா, மதிமயக்கமா. அதாவது மதிமயக்கம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள சரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. நாமே ஒரு தவறான ஒரு அர்த்தத்த எடுத்துக்கிட்டு, நாம அந்த காரியத்த செய்துட்டே இருக்கிறது. ஸோ, இந்த மாரி கருணை காட்ட வேண்டிய இடத்துலலாம், நாமோ தவறான ஒரு உந்துதலால வந்துட்டு, அந்த கருணைய பண்ணாம விட்டு, நாம வந்து ஸ்கிப் பண்ணுவோம் அதுல வந்து. ஸோ, அப்படி இந்த கருணைய வந்துட்டு மதிமயக்கம் அப்படின்ற வாள வச்சு வெட்டினானாம். அடுத்தது சத்தியம். சத்தியம்னா உண்மை பேசுதல் இல்லையா? இந்த உண்மை பேசுதல எந்த வாளால வெட்டலாம்? பொய்மை அப்படின்ற வாளால வெட்டினா வெட்டிடலாம் இல்லையா? ஸோ 4 கால் இருக்கு. அந்த கால வெட்டுறதுக்கு 4 கத்தியும் என்னென்ன அப்படின்னு வந்து இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாம என்ன சொன்னாலுமே வந்து கேட்கறதுக்கு ஓகே. பட் இந்த ஞாபகத்துல வச்சுக்கணும்னா கொஞ்சம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருந்தா நல்லாருக்கும் இல்லைங்களா? ஸோ, அதனால நாம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே கொடுத்துரலாம். இந்த தர்மத்தினுடைய 4 கால்கள் எது? அந்த கால்கள் எதால வெட்டப்படுகின்றன? அப்படின்றதையும் நாம ஒரு பிக்சரா வந்து குடுத்துட்டோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாவே வந்து புரிஞ்சிடும் இல்லைங்களா? இப்போ கிருதயுகத்துல வந்து எந்த கால் வெட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தா, சத்தியம் அப்படின்ற கால் வந்து வெட்டப்பட்டதாம். அடுத்தது திரேதாயுகத்துல வந்து தபஸ்ன்ற கால் வெட்டப்பட்டதாம். அடுத்து துவாபர யுகத்துல வந்துட்டு சௌச்சம் அப்படின்ற கால் வந்து வெட்டப்பட்டதாம். இப்போ 4வது கலியுகம். கருணை 1 தான் இருக்கு. கருணையின் அடிப்படையில தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குன்னு நமக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த காலையும் வெட்டுறதுக்கு இந்த மனிதன் வந்து தயாராயிட்டான். ஸோ அப்பதான் கரெக்ட்டா பரீட்சித் வந்து புடிச்சு நிப்பாட்டிட்டாரு. சரி இவ்ளோ கொடூரமானவனா? இவன் யாரா இருப்பான்? அப்படின்னு பார்த்தா, அவன்ட்டயே கேட்கிறாரு. "நீ யாருப்பா? நீ எதுக்காக இந்த மாதிரி இந்த மாட்டினுடைய காலெல்லாம் வெட்டிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டப்போ, அந்த மனிதன் சொன்னானா, "நான் தான் கலிப்புருஷன்" அப்படின்னானாம். அதிர்ந்து போயிட்டான் வந்துட்டு பரீட்சித்து. என்ன அப்படின்னா, இது கலியுகம் தான் இல்லையா? கலிபுருஷனுடைய ஆட்டம்ன்றது ரொம்ப மோசமா இருக்கும்னு எல்லாருமே படிச்ச ஒரு விஷயம் தான் இல்லையா? ஸோ, அப்ப அந்த கலிபுருஷனே நேர்ல பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸோ, அதனால ரொம்ப ஒரு மாரி அதிர்ந்து போயிடுறான். "ஓ! நீ தான் அந்த கலிபுருஷனா? உன்ன தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்பவே உன்ன கொன்னு என் நாட்ட வந்து நான் தூய்மையான நாடா மாத்தப் போறேன்." அப்படின்னு வந்து சொன்னானாம். உடனே அந்த கலி இம்மீடியட்டா என்ன செஞ்சான் அப்படின்னா, பரீட்சித்தினுடைய கால்ல போய் விழுந்துட்டானாம். விழுந்துட்டு, "என்னை எப்படியாவது நீ தான் ரட்சித்து கொடுக்கணும். இது வந்து கலியுகம். இங்க நான் இல்லாம இருக்கவே முடியாது. நீ என்ன கொன்னுட்ட அப்படின்னா, என்னுடைய பர்ப்பஸே வந்து சர்வ் ஆகாது. அதனால நீ என்ன ரட்சித்து கொடுக்கணும்." அப்படின்னு வந்து கேட்டானாம். உடனே பரீட்சித் அதாவது கால்ல விழுந்தவங்கள, சரணம்னு வந்தவங்கள கொல்லக்கூடாது. அவங்களுக்கு அபயம் அளிக்கிறது முக்கியம் அப்படின்றதுனால, அத கொல்லாம விட்டானாம். ஆனா பரீட்சித் சொல்றான், "இல்ல நீ இருந்துக்க. ஆனா என் மக்களெல்லாம் நீ வந்து துன்புறுத்தக் கூடாது." அப்படின்னு வந்து சொன்னானாம். அப்ப கலிபுருஷன் சொன்னானா, "சரி ஓகே. நீங்க உங்க மக்கள துன்புறுத்தக் கூடாதுன்றீங்க. நான் ரேண்டமா எல்லா இடத்துலயும் நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன்னா, எல்லாருக்கும் துன்பம் தான் விளையும். அதனால நான் என்ன செய்றேன் அப்படின்னா, நான் ஒரு இடமா வந்து ஒதுங்கிர்றேன். என்னுடைய இடத்துக்குள்ள உங்க மக்கள் வராம இருந்தாங்க அப்படின்னா, நான் அவங்கள வந்து தொடமாட்டேன். சரிங்களா? ஸோ, அப்போ நான் இருக்கறக்கு எனக்கு இடம் வேணும். உங்க ராஜ்யத்துல எனக்கு கொஞ்சம் இடம் குடுங்க." அப்படின்னு வந்து இந்த கலிபுருஷன் வந்து கேட்டானாம். அப்ப சரின்னு சொல்லிட்டு பரீட்சித் மகாராஜாவும் முதல்ல 4 இடம் வந்து கொடுத்தாராம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூதாட்டம். எங்கெல்லாம் கேம்பிளிங் சொல்றாங்க இல்லைங்களா? அ சூதாட்டம் நடக்கிற இடத்துலலாம் வந்து நீ போய் இருந்துக்கோ. அது உனக்கான இடம்னு அலாட் பண்ணி குடுத்தாராம். அடுத்து மது அருந்துதல். யாரெல்லாம் மது அருந்துறாங்களோ, அவங்க கிட்டலாம் நீ இரு அப்படின்னு வந்து சொன்னாராம். அடுத்தது பெண் ஆசை. அதாவது தகாத உறவுல பெண் ஆசை கொண்டு ஒரு பெண்ணுக்காக போயி தீய காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நீ போய் இரு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் ஜீவ ஹிம்சை. எங்கெல்லாம் உயிரினங்கள் வதைக்கப்படுதோ, அந்த இடத்துல நீ போய் இரு. உனக்கு 4 இடம்னா
குடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். அதுக்கு அந்த கலி சொன்னானா, "இல்ல, இல்ல இதெல்லாம் எனக்கு காணாது. எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இடம் வேண்டும்." அப்படின்னு வந்து கேட்டானாம். உடனே அவரு, "சரி ஓகே. பொன் ஆசை அதாவது தங்கத்து மேல யார் ஆசை வச்சிருக்காங்களோ, அங்க போயிடு." அப்படின்னு வந்து பரீட்சித் சொன்னானாம். ஸோ இங்க ஒரு சின்ன விளக்கம் குடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, தங்கம் அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வேணும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு அத்தியாவசிய தேவைக்காக அந்த தங்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறு கிடையாது. அளவுக்கு அதிகமா சேர்க்கிறதும், பதுக்கி வைத்தல் இந்த மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடுறப்போ, இந்த தங்கத்த மேல நாம அதிக அளவு பிரியம் வச்சா, அது வந்து களி குடியிருக்கும் இடமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 5 இடம் குடுத்துட்டான் பரீட்சித் வந்துட்டு. அப்போ களி சொல்லுதாம், "இல்ல, இல்ல என்னுடைய உடல் வந்து ரொம்ப பருத்த உடலு. நீங்க குடுத்த 5 இடமெல்லாம் எனக்கு காணாது. இன்னும் ஒரு 5 இடம் வந்து எனக்கு வேணும்." அப்படின்னு வந்து கேட்டானாம். சரின்னு சொல்லிட்டு இன்னொரு 5 இடத்த அலாட் பண்றான் பர்ஷித் வந்துட்டு. "போய் எங்கெல்லாம் பேசப்படுதோ அங்கு நீ இரு. கர்வம் எங்கெல்லாம் ஆணவம், அகங்காரம் காட்டப்படுதோ அங்க நீ இரு. காமம் அதாவது பேராசை எங்கெல்லாம் இருக்கோ அங்க நீ இரு. கோபம் எங்க அதிக அளவால கோபம் இருக்கப்படுதோ அங்க நீ போயிடு. பகைமை அதாவது ஒருத்தவங்க மேல காரணமே இல்லாம பகைமை கொண்டு நாம அதுக்கான காரியத்துலலாம் ஈடுபடுறது. இந்த மாரி இடங்கள்லலாம் நீ போயி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இடத்த அலாட் பண்ணி குடுத்தானாம். ஸோ இந்த 10 இடங்கள்ல தான் வந்து கலிபுருஷன் வந்து குடியிருக்கிறான். இன்னைக்கு நாம டே டு டே லைஃப்ல எத்தனையோ விஷயங்கள், "அப்பா இது என்னப்பா கலிக்காலமா இருக்கு" அப்படின்னு நம்ம சொல்ற எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பார்த்தாலும், கண்டிப்பா இந்த 10 விஷயத்துக்குள்ள தான் நிச்சயமா இருக்கும். இதுதான் அடிப்படை. நாம இந்த கலியுகத்துல அனுபவிக்கிற அனைத்து துன்பங்களுக்கும் அடிப்படையே வந்து இந்த 10 விஷயங்கள். ஏன்னா இந்த 10 விஷயத்துல களி இருக்காம். இத நாம செய்ய போனா, அந்த களி நம்மகிட்ட வந்து நம்மள பாடா படுத்துமாம். அது வந்து நிச்சயம்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த 10யும் நாம நல்லா நோட் பண்ணிக்குவோம். நம்ம கிட்ட ஏதாவது இருந்தா, அத நீக்குவதற்கும் பகவானே வழி செய்யணும்னு அவர்கிட்டயே நாம பிரார்த்தனையவும் வைப்போம். அப்படின்னு வந்து இந்த இடத்துல நாம சொல்லிக்கிறோம். ஸோ அப்போ 10 இடங்கள்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ அந்த வரத்த குடுத்துட்டு பரீட்சித்து அங்கருந்து கிளம்பிடுறான். கலிபுருஷனும் சரி, நான் மற்ற இடங்களெல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு நாள் இந்த மகாராஜா காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறான். அப்போ வேட்டைக்கு போறப்போ, ரொம்ப தாகம் எடுக்குது அவனுக்கு வந்துட்டு. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, முன்னாடி தான் 10 விஷயம் சொன்னீங்க. அதுல வந்து ஜீவஹிம்சை இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ராஜா வேட்டைக்கு போறாரே, என்ன காரணம்? அப்படி செய்யலாமா ராஜா? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாள்ல வந்துட்டு நாட்டு பகுதிகள விட காட்டு பகுதிகள் அதிகமா இருக்குமாம். மனிதர்கள காட்டிலும் விலங்குகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்குமாம். அப்படி இருக்கிறதுனால விலங்குகள் வந்துட்டு நாட்டுக்குள்ள வந்து பல உயிர்களையும், பொருட்களையும் சேதப்படுத்துமாம். ஸோ அத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காகத்தான் அந்த நாட்கள்ல ராஜாக்கள் வந்து வேட்டைக்கே செல்லுவாங்க. அதுவும் வேட்டைன்றது 3 மாசத்துக்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு ஒருக்க தான் வந்து போவாங்களாம். அதுவும் எல்லா விலங்குகளையும் கொன்றெல்லாம் குமிக்க மாட்டாங்களாம். எது அதிகமா இருக்கோ, அத மட்டும் தான் வந்து வேட்டையாடுவாங்களாம். ஸோ இதுக்குன்னு சொல்லி வேட்டைக்குன்னே சில தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மங்கள பின்பற்றி தான் ராஜாக்கள் வந்து வேட்டையாடுவாங்க. அதோட இன்னொன்னு என்னன்னா, சயின்டிஃபிக் படி எக்காலஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, எல்லா உயிரினங்களும் எந்தெந்த அளவுல இருக்கணுன்றது சரியான அளவுல இருக்கணும். ஏதோ ஒண்ணு கூடி, ஏதோ ஒண்ணு குறைஞ்சா, அது நிச்சயமா இப்பூமிக்கு ஆபத்து விளைவிக்குமாம். ஸோ, அத எக்காலஜிக்கல் பேலன்ஸ் பண்றதுக்காக தான் ராஜாக்கள் வேட்டைக்கு போயிருக்கிறாங்க. அப்படின்ற அந்த விளக்கத்தையும் இங்கு சுவாரஸ்யமா வந்து கொடுக்குறாங்கங்க. ஸோ, அப்போ இந்த ராஜா வேட்டையாடி ரொம்ப களைத்து போய் தாகம் எடுக்குது. தண்ணி கிடைக்குமான்னு பார்க்குறாரு. அவருக்கு எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு ஒரு குடில பார்க்குறாரு. அந்த குடிலுக்குள்ள உள்ள போனா ஒரு முனிவர் தவத்துல ஈடுபட்டுட்டு இருக்கிறாரு. இந்த ராஜா அவர்கிட்ட தண்ணி கேட்டாரா? அதுக்கு முனிவர் என்ன பதில் சொன்னாரு? மேலும் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கோரி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.